இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ஃப்ளாட்டுக்கு பில்டோட ஆஸ்கிங் ரேட் ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் 65 lakhs 9,400. சிம்னி இருக்குது, ஹப் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே சேர்த்து வரக்கூடிய ரேட்டு தான். நான் இப்போ ரேட் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, அது கார் பார்க்கிங், இபி, ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த இன்டீரியரு எல்லாமே சேர்த்துங்க. உங்ககிட்ட எந்த அடிஷ்னல் சார்ஜஸும் கிடையாது, அதே மாதிரி நெகோஷியேஷன்ஸும் கிடையாது. பில்டர் வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் தான் எப்பயுமே சேல் பண்ணுவாங்க. இது வேறு யாரோ புக் பண்ண வீடு அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. இந்த வீடு உங்களுக்காக ரெடியாக இருக்குது. செட்பேக் விட்டு கட்டுங்க. நம்ம செட்பேக் விடுறோம், அவங்களும் செட்பேக் விடுறாங்க அப்படின்னும் போது நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அதனால் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல காத்தோட்டம் இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே சொல்லிக்கிறேன், 60 lakhs, 63 lakhs, 66 lakhs, 65 lakhs ஆல் இன்க்ளூசிவ் பட்ஜெட்டில் நம்ம குரோம்பேட்டில் 2 BHK ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நான் 100% அடித்து சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாட்ஸ் வெளியில் பார்க்கவே முடியாது. நம்ம சேனலில் தான் எக்ஸ்க்ளூசிவாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்திலோட நினச்சி உங்களோட ஆதரவை தெரிவிக்கிற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு யூனிட்லையுமே ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க, டிவி யூனிட் இருக்குது, பூஜா கபோர்டு இருக்குது, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க, ஒரு வாஷ் பேஷன் ஃபுல் செட்டே வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு ஃப்ளாட்டுங்க. 800 ஸ்கொயர் ஃபீட், 815 ஸ்கொயர் ஃபீட், 740 ஸ்கொயர் ஃபீட், 785 ஸ்கொயர் ஃபீட், இந்த சைஸ் ரேஞ்சஸில் இங்கே ஃப்ளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராஜெக்ட் தான், ஜிஜி ஸ்ட்ரக்சரல்ஸ் பிரைவேட் லிமிடெடினுடைய ஜிஜி விஸ்டா. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மள ஜிஜி ஸ்ட்ரக்சரல்ஸ் பிரைவேட் லிமிடெட் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பிள்ளைனுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் அந்த அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, நம்ம சென்னை சவுத்தில் ஜிஎஸ்டி ரோட் கார்டரில் குரோம்பேட் அர்கீஸ்வரர் காலனி 6th ஸ்ட்ரீட்டில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது நம்ம குரோம்பேட் திருநீர்மலை ரோட் கார்டரில் இந்த ஃப்ளாட்ஸ் வரும். கரெக்டாக நம்ம குரோம்பேட் நம்ம ரேடியல் ரோட் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜு கீழே ஒரு சிக்னல் இருக்கும். அந்த சிக்னல்லேருந்து நம்ம திருநீர்மலை ரோட் ரைட் எடுத்திங்கன்னா, ஏர்போர்ட்லேருந்து வரும்போது ரைட் எடுத்திங்கன்னா கரெக்டாக 1.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் ரோட் நம்ம ரெலா ஹாஸ்பிட்டல், பாலாஜி மெடிக்கல் காலேஜ் வழியாக வந்தீங்கன்னா ரெலா ஹாஸ்பிட்டல்லேருந்து 1.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. 2 கனெக்டிவிட்டியுமே நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். ஐடியில் வேலை பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். மெப்ஸ், நம்ம ரேடியல் ரோட் கார்டர், எம்பசி டெக் ஜோன், இன்டர்நேஷனல் டெக் பார்க், நீங்கள் சென்னை ஒன்றில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரிங்க, இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இந்த பில்டர் கூட நம்ம நிறைய வீடியோஸ் கொலாப் பண்ணி மேக் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களோட ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு என்ன தனித்துவமான விஷயம் நான் பார்க்குறேன்னா, எப்பயுமே ப்ரீ புக்கிங் பண்ண மாட்டாங்க. எப்படா ப்ரீ புக்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா பில்டர்ஸுமே இருக்கிற சூழலில் கஸ்டமர் கிட்ட இருந்து காசு வாங்கி நம்ம கட்டிக்கலான்ற ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய சூழலில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி என்னோடய கை காசை போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் என்ன கொடுக்குறனோ, அதாவது மக்கள் என்ன வாங்குறாங்களோ அதை பார்த்து தெரிஞ்சு வாங்கணும் ஆசைப்பட்றாங்க சார் அப்படின்ற மாதிரி பில்டர் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக பில்டரை பார்க்கும்பொழுது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஒர்க்ஸ் எல்லாமே நீட் அண்ட் கிளியராக பண்ணி கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிளாக்கை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஏ பிளாக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் 8 மாதம் முன்னாடி வீடியோ எடுத்து போட்டோம். அப்போ இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருந்தது. இப்போ இது ரெடி டு ஆக்குபை ஆகிடுச்சு. இதுக்கு பக்கத்தில் இன்னொரு பிளாக் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது. உங்களுக்கு 2.5 BHK 3 BHK அதில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட இப்போ அவைலபிள் இருக்கக்கூடிய பிளாக்கோட டீட்டெயில்ஸ் மட்டும் பார்க்கலாம். 5,960 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு 4 2 BHK, அதாவது காம்பேக்ட் சைஸ் 2 BHK மாதிரியாக மொத்தமாக 12 வீடு. எல்லாமே டிபிக்கல் தான். 2 பக்கம் ரோடுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. ஃப்ரண்ட்லி ரோடு இருக்குது, பேக்லி ரோடு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், UDS 47%. இது ஒரு சூப்பரான UDS வேல்யூ. சைஸ் ரேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் 740 ஸ்கொயர் ஃபீட், 785 ஸ்கொயர் ஃபீட், 800 ஸ்கொயர் ஃபீட், 815 சைஸ் ரேஞ்சஸில் இங்கே அவைலபிள் இருக்குது. அந்த 800 ஸ்கொயர் ஃபீட் சொன்னல, அது மட்டும் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. மற்றது எல்லாமே ஈஸ்ட் ஃபேசிங் தான். பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக என்ன வசந்த் கொஞ்சம் புகை இருக்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, இருங்க நான் காட்டுறேன் பாருங்க. அப்படியே திருப்புங்க கைசி. இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குங்க. ஆக்சுவலாக ஈவினிங் டைமில் நீங்கள் நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். தாய்மார்கள் கோயிலுக்கு போயிட்டு கூட டெய்லி வரலாம். சும்மா அப்படியே நீங்கள் அங்கேயே கூட வாக்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து ஏதோ யாகம் ஏதோ சாமி கும்பிட்றாங்க போல் அந்த புகை தான். ஆக்சுவலாக அந்த புகை கூட நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படியே உள்ளப்போம். ஏன்னா எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும்ல, அதனால தான் எனக்கு நீட் அண்ட் கிளியராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். எதையுமே மறைச்சி சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அது சேனல் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ராப்பர்ட்டி நான் கவனிச்சிருந்தது செட்பேக். இங்கே பாருங்கள், நம்ம கட்டுற வீடியோ நம்ம கரெக்டாக செட்பேக் விட்டுருக்கோம். பக்கத்தில் கட்டுறதும் செட்பேக் விட்டுருக்காங்க. அதனால் வென்டிலேஷன் வந்து நல்லாயிருக்கும். பக்கத்தில் வீடுகள் வந்துட்டாலும் இவங்க வந்துடுச்சு வந்தே உங்களுக்கு நல்ல வென்டிலேஷன் இருக்குது. எப்பயுமே சொல்கிறதான், செட்பேக் விட்டு கட்டுங்க. நம்ம செட்பேக் விடுறோம், அவங்களும் செட்பேக் விடுறாங்க அப்படின்னும் போது நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அதனால் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல காற்றோட்டம் இருக்குது. இப்போ புகை கூட இருந்துச்சு, நீங்கள் பார்த்துக்க முடியும். அந்த காற்றோட அந்த புகையும் போயிடுச்சு. சில்ட்டில் எல்லா வீட்டுக்குமே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் டைல்ஸ் இருக்குது. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் லிஃப்ட் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, CCTV கேமரா சர்வீலன்ஸ் கொடுத்துருக்காங்க, EV சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க.
ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெரஸில் வந்து ஒரு சிட்டிங் ஏரியா, காமன் சிட்டிங் ஏரியா ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், சின்ன சின்ன ஃபங்க்ஷன், பேர் வைக்கிற ஃபங்க்ஷன், குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது கூட நீங்கள் டெரஸ்லேயே பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கூட ஒரு சின்ன சிட்டிங் ஏரியா ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சில்ட்லேயே வாஷ் ஏரியா ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. காமன் டாய்லெட்டும் இருக்குது. பேக் சைட்லேயும் உங்களுக்கு எஸ்எஸ்ல மெயின் கேட் கொடுத்துட்றாங்க. 2 பக்கமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இருக்கக்கூடிய 12 வீட்டுக்குமே கார் பார்க்கிங் இருக்குங்க. அதோ அப்புறம் இந்த வாஷ் ஏரியாவில் பாருங்கள், நின்றுட்டு துவைக்கிற ஸ்பேஸும் இருக்குது. பாருங்கள், நின்றுட்டே துவைச்சிக்கலாம். இங்கே ஒரு நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னா பெரிய பெரிய அண்டா குண்டாம் கழுவுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஒரு டாய்லெட் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே மேலே போயிட்டு போர்ஷன்ஸ் எல்லாமே 1 by 1 அப்படியே பார்க்கலாம். இருக்கக்கூடிய 4 வேரியண்ட்டில் நான் 2 வேரியண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு காட்ட போகிறேன். லிஃப்ட் வந்து உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ லிஃப்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகலாம். இந்த லிஃப்ட் இருக்கக்கூடிய வால்லையும் உங்களுக்கு சீலிங் வரைக்கும் கிரானைட் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் கிரானைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் எஸ்எஸ்ல இருக்குது. ஃபுல்லாகவே சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் அந்த சிஸ்டம்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டெப்ஸு கீழே செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. சுவிச்சஸ் எல்லாமே ஆர்பிட் பிராண்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே நல்ல வைடரான ஸ்டெப்ஸாக இருக்கிறது. ஹை பையா, இந்த காய்டாருங்க ஒரு ஃப்ளோருக்கும் நீங்கள் லேண்ட் ஆன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய லாபி காய்டார். ஹேண்டில் எல்லாமே எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க, வித் கிளாஸோடு இருக்குது. இப்போ நம்ம அப்படியே மேலே போகலாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் இருக்காது. எல்லா வீடும் ஈஸ்ட் ஃபேஸிங் தான். அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் நம்ம அர்கீஸ்வரர் காலனி 6th ஸ்ட்ரீட்டில் வரக்கூடிய போர்ஷன் மட்டும் நார்த் ஃபேஸிங். நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியதான் பேக் சைட் போர்ஷன்னு சொல்கிறாங்க, S4. ஆனால் பின்னாடியே ஸ்ட்ரீட் இருக்குது அப்படின்றதுனால இதுவும் ஃப்ரண்ட் ஃபேஸிங் போர்ஷன்னே நம்ம சொல்லலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு அவுட்டர் ஃபயர் ஸ்பேஸ். இந்த அவுட்டர் ஃபயர் ஸ்பேஸுக்கு சேஃப்டி கில் கொடுத்துருக்குறாங்க. தாண்டின உடனே இந்த ஃபயருக்கு உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் பார்க்க முடியும். இது அவுட்டர் ஃபயர். ஷூ கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷனில் மட்டும் என்ன எக்ஸ்க்ளூசிவாக வருதுன்னா, இந்த கிரில் ஸ்பேஸுக்கு அப்புறம் தான் ஷூ கபோர்டு இருக்குது. மற்றது எல்லாமே உங்களுக்கு காய்டாரில் ஷூ கபோர்டு வந்துடும். இதில் மட்டும் உங்களுக்கு கிரில் ஸ்பேஸை தாண்டி ஷூ கபோர்டு கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. சென்டரில் ஒரு கேன்லர் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம அப்படியே உள்ள போகலாம். ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் தாண்டின உடனே ஒரு ஹால் இருக்குங்க. வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் வாலில் ஒரு டிசைன் லேம்ப் இருக்குது. எவ்வளோ விஷயம் இருக்குது வசந்த், அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விஷயம் தான். பட் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்லையும் வந்து டிஃப்ரெண்ட் டிசைனாக போடுவாங்க. நான் அடுத்து கூட உங்களுக்கு காமிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட் வாலில் ஒரு டிசைன் லேம்ப் கொடுத்துருக்காங்களா, ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்களா, ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பூஜா கபோர்டு இருக்கா. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு காம்பேக்ட் சைஸில் இருக்கக்கூடிய 2 BHK தான். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் 815 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃபிளாட். UDS 47%, 47.5 அந்த சைஸ் ரேஞ்சஸில் வருது. இந்த ஹாலில் இருந்து உங்களுக்கு ஒரு சைட் பால்கனி, ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு கேண்டில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எஸ்எஸ்லேயே கவர் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்க்க முடியும். துணிக்காய போகிறதுனா கூட நீங்கள் இங்கேயே போட்டுக்கலாம். உங்களுக்கு கிளாஸோட கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ், வுட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் இருக்குது. அதுக்குள்ளே கேபினெட்ஸ் எல்லாமே இருக்குது. இது வேறு யாரோ புக் பண்ண வீடு அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. இந்த வீடு உங்களுக்காக ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இங்கேயும் இன்வெர்ட்டருக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏசி ப்ரொவிஷன் பண்ணுறோம், தண்ணியெலாம் வெளியில் போகிறதுக்கு எப்படி அவுட்டோர்னால் அதுக்கேற்ற மாதிரி கூட இங்கே வந்து உங்களுக்கு பைப்ஸ் கன்சீல்டாக கொடுத்துட்டாங்க. அது கூட தனியாக அவுட்டோர்லேயே போயிடுது. இந்த ஹேண்டில் ஃப்ளோரிங்கில் கூட கிரானைட் கொடுத்துருக்காங்க. பூஜா கபோர்ட் லைட்ஸோடு இருக்குது. டிவி யூனிட்டில் ஒரு 3 சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த டிவி யூனிட் பக்கத்துலேயே ஒரு என்ட்ரன்ஸ். இது கிச்சன், மாடுலர் கிச்சன் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா வீடுமே இதே கலர் காம்பினேஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்லாப்ல கிரானைட் இருக்குது. ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இங்கெல்லாம் இருக்குது. சிம்னி இருக்குது, ஹப் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து வரக்கூடிய ரேட்டு தான். நான் இப்போ ரேட் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, அது கார் பார்க்கிங், இபி, ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த இன்டீரியரு எல்லாமே சேர்த்துங்க. உங்ககிட்ட எந்த அடிஷ்னல் சார்ஜஸும் கிடையாது. அதே மாதிரி நெகோஷியேஷன்ஸும் கிடையாது. பில்டர் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் எப்பயுமே சேல் பண்ணுவாங்க இந்த பில்டர். இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்பர் விண்டோ வித் கிலோட கொடுத்துருக்காங்க. சிம்னிக்கு தனியாக ஜாலியாக வழியாக ஒரு எக்ஸிட் அவுட்டோரும் இருக்குது. ஒரு 3 சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால்லேருந்து ஒரு ஆஃப் செட். இந்த ஆஃப் செட்லேயும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிசைன் லேம்ப் கொடுத்துருக்காங்களா. சிங்கிள் மவுண்ட்டில் இருக்கக்கூடிய வாஷ் பேஷன், பேரிவேர் பிராண்டு டேப்போட இன்வேர் பிராண்டில் உங்களுக்கு சிங்கிள் மவுண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. இந்த ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிலோட கொடுத்துருக்காங்க. கொசுலையோடு இருக்குது. இந்த விண்டோவில் இருக்கக்கூடிய கிளாஸ் கூட உங்களுக்கு டார்க் தீமில் இருக்கக்கூடிய கிளாஸ். இதனால் எந்த ஒரு இதுனா தூங்கி எழுந்துக்கும் போது கூட சரி மழை வேகமாக தான் இருக்குது, இன்றைக்கி எங்கே வெளில போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். வெளியில் இருக்கிற பிரைட்னஸ் உள்ளே வராது. உங்களுக்கு இந்த விண்டோவுக்கும் கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த கவர் பண்ணதுலேயே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருக்குது. அதே மாதிரி ஒன் சைட் வால் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிசைன் லேம்ப் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பில்டர் எல்லாமே நிறைய டிசைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வால் டிசைன் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அட்டாச் பார்த்துருக்கு. வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் பேரியர் பேனலில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில் இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இந்த இந்த வென்டிலேட்டர்லையும் உங்களுக்கு ஃப்ளோரிங் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு குட்டி வாஷ் பேஷன் இருக்குது. ஒரு குட்டி வாஷ் பேஷன். வால் மிக்ஸ் இருக்குது. ஷவர் இருக்குது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம்க்கு ஆப்போசிட்ல இந்த ஆஃப் சைடுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் செகண்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பிவிசி விண்டோ வித்துக்களோட கொடுத்துருக்காங்க. பேக் சைட்லையும் ரோடு இருக்குது அப்படின்றதுனால நல்ல வென்டிலேஷன் இருக்கும். செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் செப்பரேட்டாக இருக்குது. உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டிசைன் லேம்ப் இருக்குது, பார்க்க முடியும். இது வந்து கொஞ்சம் ஆன்டிக் டிசைனில் இருக்குது. லாஃப்ட் செப்பரேட்டாக இருக்குது. லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பார்த்துருக்கு. சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்ஸோட இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதே ஃபினிஷ் தான் 4 யூனிட்டுமே ரெடியாக இருக்குங்க. இந்த வீட்டினுடைய ஆல் இன்க்ளூசிவ் ரேட் 66,28,170 ரூபாய். இப்போ நான் சொன்ன ரேட் ஆல் இன்க்ளூசிவ்ங்க. எல்லாமே சேர்த்து தான் பில்டர் இந்த ரேட்டை கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் இது அது அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், மொத்தம் இருக்கக்கூடிய 12 வீட்டில் பில்டர் முன்னாடி புக்கிங் எடுக்கவே கிடையாது. நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க உங்களோட பழைய ப்ராஜெக்ட் எல்லாருமே பார்த்துட்டு. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்காக மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்து இந்த லொக்கேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, லீகல் எல்லாமே செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இந்த 12 வீட்டில் 7 வீடு ஆல்ரெடி பழைய கஸ்டமரே வந்து எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறதா பில்டர் சைடில் வந்து சொல்லியிருந்தாங்க. பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன கண்ணா சொல்லலையேன்னு சொல்லி என்னை தப்பாக எழுதக்கூடாது, கோச்சிக்கக்கூடாது. என்னை ஃபோன் பண்ணி வசந்த் இப்படி வீடியோ போட்டப்பா இப்போ பார்த்தேன் புக் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஏதாவது பண்ணால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். யார் ஃபஸ்ட் அட்வான்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை. இந்த கைடரில் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹேண்டில் எஸ்எஸில் கொடுத்துருக்காங்க. வித் கிளாஸோடு இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாக அந்த ஹேண்டில் ஃப்ளோரிங் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. சைடில் அண்ணா ஒளிஞ்சிருந்தாங்க பார்த்தியா. உங்களுக்கு லிஃப்ட்லேருந்து வெளில வந்தோடனே இந்த கார்டு இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் இது ஒரு போர்ஷனுங்க. 2 போர்ஷன் இருக்குது சென்டரில். அது வந்து ஒன்று 741 785 அடுத்த போர்ஷனை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய நார்த் ஃபேஸிங் போர்ஷனை பார்க்கலாம். எதனாலனா சரி ஓகே ஒரு ஈஸ்ட் ஒன்று நார்த் ஒன்று காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சுங்க. ஆக்சுவலாக இதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட்டில் ரோட் சைடு நின்று பேசிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன். இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் நார்த் ஃபேஸிங் அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட்டில் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஷூ கபோர்ட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே ஹால் இருக்குது. இந்த வீடு 800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு பூஜா கபோர்டு இருக்குது. டிவி யூனிட் மற்ற போர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வைடராக இருந்தது. இந்த மெயின் டோர் வந்து அணையிற இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செட் பேக் ப்ராப்பராக இருக்குது அப்படின்றதுனால வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த ஹால்லேயே ஒரு சிங்கிள் மவுண்ட் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஹெல்த்வேர் பிராண்டில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, தனித்துவமாக தெரிகிறது. இந்த ஹாலில் இருந்து ஒரு கிச்சன் ஸ்லாப்ல கிரானைட் கொடுத்துருக்காங்க. சிம்னி இருக்குது, அப் இருக்குது, மாடல் கிச்சன் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஃபுல்லாக உங்களுக்கு அப்பர் விண்டோஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சிம்னி ஹப் இருக்குது, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நிறையா இருக்குது. இந்த சின்ன சின்ன எசென்ஷியல்ஸ் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் கூலர் ஸ்பேஸ் செப்பரேட்டாக இருக்குது. பூஜா கபோர்ட் பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு ஆப்போசிட்டில் இது ஃபஸ்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் ஃபேசிங் பெட்ரூம், செல்ஃப் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆன்டிக் டிசைனில் ஒரு டிசைன் லேம்ப் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் ஏரியா, ட்ரெஸ்ஸிங் டேபிள் செப்பரேட்டாக இருக்கிறது. இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பார்த்துருக்கு. வால்மோ டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த பெட்ரூம்க்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி இருக்குது. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எஸ்எஸில் கவர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் துணி காய போடணும்னா கூட இங்கேயே போட்டுக்கலாம். சொன்னேன் இல்லையா, பாருங்கள் கோயில் நல்லா இருக்குல்ல. நல்ல ஒரு அரச மரம், வேப்ப மரம் எல்லாத்தோட கோயில் வந்து நல்ல ஒரு காமாக இருக்குது. எந்திரிச்ச உடனே இந்த பறவைகள்லாம் கற்றுதுங்க. அங்கே பாருங்கள், கேட்குறதுக்கு அருமையாக இருக்குது. மைனா கத்துது, காக்கா கத்துது, குருவி கத்துது. ஓகே, இந்த பால்கனிலே உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பூஜா கபோர்டுக்கு பக்கத்துலேயே இந்த ஆஃப் செட்டுக்கு ஆப்போசிட்டில் இது செகண்ட் பெட்ரூம். ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித்துக்களோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருக்குது. இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பார்த்துருக்கு. வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் பேரியர் பிராண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ஃப்ளாட்டுக்கு பில்டோட ஆஸ்கிங் ரேட் ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் 65,09,400
400. இப்போ நான் சொல்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன், கார் பார்க்கிங், சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ், இபி எல்லாமே சேர்த்து இருக்கக்கூடிய ரேட்டுங்க. இதுலேருந்து உங்களுக்கு நெகோஷியபிள் கிடையாது. ஃபிக்ஸ்டு ப்ரைஸிங் பில்டர் சொல்லியிருந்தாங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 80% லோன் போனீங்கன்னா உங்கள் கையில் ஒரு 10 லட்ச ரூபா இருந்தாலே இந்த வீடை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள முடியும். எந்த டவுட்ஸ் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு சைட் பேஸ் வந்து பாருங்கள். டேரெக்டாக பில்லினுடைய கான்டாக்ட் நம்பர் தான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னோட முயற்சி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது எனக்கு ஊக்கமாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், பட் யாரும் பண்ணுறதில்ல. உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி ஃபாலோ பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா.